ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் பிளாஸ்ட். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை சுபாஷ் கே ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அர்ஜுன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரியை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒரு பக்கம் தான் முன்னாடி தப்பு நடந்துச்சுன்னா தனக்கு தெரியாதவங்களா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மனப்பான்மையில் இருக்க ஹீரோவான அர்ஜுன், அதே மனப்பான்மையோட தன்னோட பொண்ணான பிரீத்தி முகுந்தையும் வளர்க்குறாரு. அர்ஜுன் அவரோட ஒய்ஃப் அபிராமி, இவங்க 3 பேருக்கும் கராத்தே தெரியும். அர்ஜுன் கராத்தே மாஸ்டரும் கூட. இவங்களோட லைஃப் நார்மலாக போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பூமிக்கு அடியில் இருக்க அரிய வகை தனிமம், அந்த தனிமத்தை வெளியில் எடுத்து தன்னோட பிஸ்னஸில் பலாயிரம் கோடியில் லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு இருக்க வில்லனான ஜான் கொக்கேன். அந்த தனிமத்தை வெளியில் எடுத்தா ஒரு கிராமமே அழியும், இருந்தாலும் தான் நினைச்சபடி அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரோட ஸ்டோரியும் சந்திக்குது. அதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற ஆக்ஷன் பிளாஸ்டர்ஸ் தான் இந்த பிளாஸ்ட். இந்த படத்தோட மிகப்பெரிய பலமாப்பட்டது இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஒன்றும் அதகலமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் ஆக்ஷன் சீக்வன்சஸை தாண்டி சில இடங்கள் லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் படம் ஓரளவு சுவாரஸ்யம் போகிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸ், படத்தோட ஃப்ளோவில் இவங்க வச்சிருந்த சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ், அப்புறம் இந்த படத்தில் இவங்க கேரக்டர்ஸை டிசைன் பண்ண விதம், படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸாக நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஆக்ஷன் சீக்வன்சஸில் டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட், இந்த படத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிற மாரி சொல்லணும்னா இந்த படத்துக்கும் லாஜிக்கும் டோட்டலாக சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்கே இல்லாமல் கொண்டு போயிருப்பாங்க. லாஜிக் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக உங்களால் ரசிக்க முடியாது. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும் படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். அதுக்கேற்ற மாரி படம் ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்சஸை வச்சு இந்த டீம் அதகலம் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. படத்தோட ஃப்ளோவில் நிறைய இடங்களில் அது மாஸ் மூமெண்ட்ஸாகவும் இருந்துச்சு. நீங்கள் லாஜிக்கே இல்லாட்டியும் சுவாரஸ்யமாக போகக்கூடிய மாஸ் ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. பிளாஸ்ட் படத்தை பற்றி என்னோட ஒப்பீனியன் இது. இன்னொரு வீடியோவில் அடுத்த படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.